போன வீடியோவில் ஃபுல் பைக் கண்டா என்னென்று தியரி நாங்கள் பார்த்துருந்தோம். இன்றைக்கு மார்க்கெட்டில் மார்க் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் இன்சைட் வார் எல்லாமே வரும். உங்களுக்கு கிளியரான ஐடியா ஒன்று வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து ஃபுல் பைக்கை நீங்கள் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் ஃபுல் பைக்கை சரியாக கிளியர் பண்ணி கொண்டால் பாதி ரோஸ்டர் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணி கொள்ளலாம். சரி, இப்போ ஃபுல் பைக் வரைய வலிக்கிடும் போது எங்களுக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறன்றது தான் ஒரு டவுட் வரும். அது நீங்கள் மார்க்கெட்டு ஸ்ட்ரக்சர் வரைகிறத வச்சு கொண்டு தான் உங்களுக்கு அப் ரெண்டுக்கான ஃபுல் பைக் பார்க்கணுமா, டவுன் ரெண்டுக்கான ஃபுல் பைக் பார்க்கணுமான்ட்டு அந்த இடத்துல தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு எப்படி ஒரு ஃபுல் பைக்கை மார்க் பண்ணுறது பார்ப்போம். முதலாவது அப் ரெண்டுக்கான ஃபுல் பைக்கை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்? லோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கிருந்து மேலே போகிற மார்க்கெட்டை மார்க் பண்ணினா தான் அப் ரெண்டுக்கானதை பார்க்கலாம். சரி, இப்போ மேலிருந்து கீழே மார்க்கெட் வருது. இதில் வைத்து அப் ட்ரெண்டுக்கான ஃபுல் பைக் இது ரெண்டு வரையலாது. மேலிருந்து கீழே வர மார்க்கெட்டில் நாங்கள் வரைகிறோம்னா டவுன் ட்ரெண்டுக்கு தான் வரையலாம். அதால் அப் ட்ரெண்டுக்கானது வரைய போகிறோம்னால மார்க்கெட் மேலிருந்து கீழே விழுந்த இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இதில் பாருங்கள், ஒவ்வொரு ஹெண்டில் மேலே போகும். ரூல் என்ன? ஒரு ஹெண்டில் தனக்கு பின்னுக்கு இருக்கிற ஹெண்டில் லோவை பிரேக் பண்ண வேணும். பிறகு ஏதாச்சும் ஒரு ஹெண்டில் அந்த ஹெண்டில் ஹையை பிரேக் பண்ண வேணும். சரி, இப்போ நாங்கள் ஒவ்வொரு ஹெண்டிலாக பார்க்க வேணும். எங்கே ஒரு இடத்துல லோ பிரேக் பண்ணப்படுதுண்டு பாருங்கள். இந்த ஹெண்டில் பிறகு வந்த ஹெண்டில் ஹையை பிரேக் பண்ணுது. எங்களுக்கு என்ன செய்யணும்? லோ பிரேக்காக வேணும். அது வரைக்கும் நாங்கள் தேடிக்கொண்டு போகணும். அடுத்த ஹெண்டில் என்ன செய்யுது? ஹை இங்கரிக்கு, இந்த ஹெண்டில் லோ இங்கரிக்கு. அப்போ எங்களுக்கு விளங்கும் அடை இந்த லோ இதில் பிரேக் ஆகுதானேன்னு சொல்லி. ஆனால் கவனிச்சு பாருங்க, இந்த லோ பிரேக் ஆகிறது முன்னுக்கும், இந்த லோ பிரேக் ஆகிறதுக்கு முன்னுக்கும் இந்த இடத்துல என்ன நடக்குது? ஹை பிரேக் ஆகி. இப்போ இந்த இடத்துல ஹை பிரேக் ஆயிடுத்து என்று சொல்லி சொன்னால் இது புது ஹெண்டில் ஆயிரும். விளங்கு தானே? அப்போ இதில் லோவை தான் பிரேக் பண்ண வேணும். நாங்கள் என்ன பார்க்கணும்? ஒவ்வொரு ஹெண்டில் பார்த்துடணும். ஒரு ஹெண்டில் தனக்கு பின்னிக்கு இருக்கிற ஹெண்டில் லோவை பிரேக் பண்ணினா தான் அது ஃபுல் பிரேக். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெண்டில் தான் இங்கே வந்து லோவை பிரேக் பண்ணுது. ஆனால் உண்மையில் இதுக்கு பின்னிக்கிற ஹெண்டில்டா இது. அப்போ இந்த இடத்துல தான் லோ பிரேக் ஆகுதுன்னு அங்கே எடுக்க வேணும். அப்போ இந்த ஹெண்டில் வச்சுக்கொண்டு, இந்த பைட் ஹெண்டில் வச்சுக்கொண்டு இதில் ஃபுல் பிரேக் பாருன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெட் தான் வந்து என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ஹையை பிரேக் பண்ண முதல் இந்த லோவை பிரேக் பண்ணிக்க வேணும். இப்போ நீங்கள் கணக்கை குழம்ப தேவையில்லை. ஒரு ஹெண்டில் தனக்கு பின்னிக்கு இருக்கிற ஹெண்டில் ஹையை பிரேக் பண்ண முதல் லோவை பிரேக் பண்ண வேணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த ரெட்ரு ஹை இங்கரிக்கு, லோ இங்கரி எதை பிரேக் பண்ணிடுறீ? லோவை பிரேக் பண்ணிடுறீ. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எந்த ஹெண்டில் லோ பிரேக் ஆயிடுச்சோ அந்த ஹெண்டில் ஹை மார்க் பண்ண போகிறோம். இப்படி மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபுல் பிரேக் ஸ்டார்ட் ஆகினது, இதில் கம்ப்ளீட் ஆனது. இது ரெண்டுக்கு முடியல இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட், இது ஒரு ஃபுல் பிரேக். இப்போ யோசிச்சு பாருங்கள், நார்மலாக மார்க்கெட்டை பார்த்து, கெண்டில்ஸை கலரை பார்த்து, மூமெண்ட்டை பார்த்து நாங்கள் ஃபுல் பேக்கை மார்க் பண்ண போயிருந்தால் இதை ஒரு ஃபுல் பேக்கெட்டு மார்க் பண்ணிக்க மாட்டோம். எப்படி மார்க் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஏன் ரொம்ப தூரம் கூட வந்து இப்படி மார்க் பண்ணி, அப்படி கலரை பார்த்தோ மூமெண்ட்டை பார்த்தோ மார்க் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரி இந்த ரூலை வச்சு கொண்டு தான் மார்க் பண்ண வேணும். இப்போ அப்படியே பார்த்து வாங்க. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ஃபுல் பேக் நாங்கள் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன செய்யுது? மேலே போகுது. மேலே போகும்போது நாங்கள் பார்த்து போகிறது தான் எந்த இடத்துல லோ பிரேக் ஆகுது மறுபடியும் எங்கே லோ பிரேக் ஆகுதோ அங்கே அடுத்த ஃபுல் பிரேக் வரும். பாருங்க, இந்த இடத்துல லோ பிரேக் ஆகுது. இப்படி லோ பிரேக் ஆகுது நாங்கள் கண்ட உடனே என்ன செய்ய வேணும்? எந்த ஹேண்டில் லோ பிரேக் ஆயிடுச்சோ அதில் ஹையை மார்க் பண்ண வேணும். சரி தானே? ரைட். அப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது, இதில் ஸ்டார்ட் ஆகினது, இது ரெண்டுக்கும் இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட், இது ஒரு ஃபுல் பிரேக். பிறகு நாங்கள் அதுக்கு மேலே வேறு ஃபுல் பிரேக் இருக்கா என்று பார்த்து போகணும். இதில் எங்கே ஒரு இடத்துல லோ பிரேக் ஆகுதுண்டு நாங்கள் ஒவ்வொரு ஹேண்டில் லோவாக மார்க் பண்ணியிருந்தாங்க நீங்கள் கண்ணாலையும் பார்த்து போகலாம். இது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ரைட். இதில் பாருங்கள்,
இன்சைட் பார் வந்துடுறீங்க. நாங்கள் புல் பேக் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி இன்சைட் பார் வந்தால் விளங்குதானே. நாங்கள் பார்த்துருந்தோம் ஒரு ஹேண்டில் ஹையையும் பிரேக் பண்ணாமல் லோவையும் பிரேக் பண்ணாமல் உள்ளுக்கே இருந்தால் அது இன்சைட் பார். இன்சைட் பார் இருந்தால் நீங்கள் புல் பேக் மார்க் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த 2 ஹேண்டிலும் இல்லைன்னு எடுத்துக்கொள்ளுங்க. இன்சைட் பார் ஒன்று இருந்தால் அந்த இடத்துல அந்த ஹேண்டிலே இல்லை என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ இந்த 2 பேரும் இந்த இடத்துல இல்லைன்னு நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த பைட்டுக்கு பிறகு வந்த ஹேண்டில்ண்டா இந்த ரெட். அப்போ இவர் என்ன செஞ்சிருக்கார்? ஹையை பிரேக் பண்ணிக்கா லோவை பிரேக் பண்ணிக்கா நாங்கள் பார்க்க வேணும். பாருங்க, ஹையை பிரேக் பண்ணி அதே மாதிரி லோவையும் பிரேக் பண்ணிடு. அப்போ நாங்கள் என்ன பார்க்க வேணும்? முதலாவது எதை பிரேக் பண்ணிக்கி, முதலாவது ஹையை பிரேக் பண்ணதா லோவை பிரேக் பண்ணதான்னு பார்க்க வேணும். ஒரு ரெட் கலர் ஹேண்டில் நான் அன்றைய அந்த வீடியோவில் சொன்னேன் தானே, ஹையையும் பிரேக் பண்ணி லோவையும் பிரேக் பண்ணி இருந்தால் என்ன செய்ய வேணும்? அது செல் கேண்டில் இருந்தால் ஃபஸ்ட்டுக்கு ஹையைத்தான் பிரேக் பண்ணியிருக்கேன் எடுக்க வேணும். 90% கேள்வி அப்படித்தான் நடக்கும். அப்போ இது ஃபஸ்ட்டுக்கு ஹையைத்தான் பிரேக் பண்ணி, ஆனால் நாங்கள் அப்டென்ட்டுக்கு பார்த்து வரோம் என்ன செய்யணும்? லோவை பிரேக் பண்ண வேணும். ஆனால் இது ஃபஸ்ட்டாக ஹையை பிரேக் பண்ணிக்கின்றனால இதுக்குள்ளே எங்கேயுமே எங்களுக்கு புல் பேக் எடுக்க இயலாது. ஆக இதுவரைக்கும் கடைசியாக எங்களுக்கு கிடைச்ச புல் பேக்கண்டா இது. சரி, பொறுமையாக படிப்போம், அவசரப்படுத்தவில்லை. பாருங்கள், இந்த புல் பேக் நாங்கள் என்னத்துக்கு படித்து வரோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சரியான இன்டியூஸ்மெண்ட்டை மார்க் பண்ணுறதுக்கு. முதலாவது வீடியோவில் இன்டியூஸ்மெண்ட் என்றால் என்ன என்ற ஒரு விளக்கம் மட்டும் தெரிவிப்பேன். அதுக்கப்புறமா புல் பேக்கான தியரி தந்திருப்பேன். இன்றைக்கு நாங்கள் அந்த புல் பேக்கை மார்க்கெட்டில் வரைகிறோம். சரி, மார்க்கெட் புல் பேக்கை கொடுத்து போகும். கொடுத்து போகும்போது லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண புல் பேக்கை மார்க்கெட் இறங்கி வந்து எடுக்கும். அப்படி லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண புல் பேக்கை இறங்கி வந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் இன்டியூஸ்மெண்ட் என்று நாங்கள் முதலாவது வீடியோவில் பார்த்துருக்கோம். சரி, இப்போ இது ஒரு புல் பேக், இது ஒரு புல் பேக். இதில் என்ன நடந்தீங்கன்னு பார்ப்போம். மார்க்கெட் புல் பேக் கொடுத்துச்சு, மேலே போனது. இப்போ இந்த இடத்துக்கு லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண புல் பேக் என்றால் இது. இப்போ லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண புல் பேக்கை இங்கே வந்து எடுத்துருக்கு. அப்படி என்றால் எது இன்டியூஸ்மெண்ட்? இது இன்டியூஸ்மெண்ட். அப்போ நான் உங்களுக்கு அந்த இன்டியூஸ்மெண்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்டியூஸ்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட பிளாக்கை மார்க் பண்ணி நீங்கள் அதில் என்ட்ரி எடுக்கலாம் என்று சொல்லி. இப்போ பாருங்க, ஓட பிளாக்கை ஸ்டெப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. அப்போ இதுக்காகத்தான் நாங்கள் இந்த புல் பேக்கையும் இன்டியூஸ்மெண்ட்டையும் மார்க் பண்ணுறோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் புல் பேக்கு வரைஞ்சி காட்டுறேன். பாருங்க, கணக்கு நீங்கள் எஞ்சிருந்தெல்லாம் பார்த்து வர தேவையில்லை. இந்த இடத்துல பைட் கலர் ஹேண்டில் லோ பிரேக் ஆகுது. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? எந்த ஹேண்டில் லோ பிரேக் ஆகினதோ அதில் ஹையை மார்க் பண்ண போகிறீங்க. இது ரெண்டுக்கும் இடையில லோவஸ்ட் பாயிண்ட் புல் பேக். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில லோவஸ்ட் பாயிண்ட் புல் பேக். இடையில இருக்கிற ஹேண்டில்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிக்கேன். நீங்கள் பார்த்தா குழம்புவீங்க, குழம்பினா இதையும் ஒரு புல் பேக் எடுப்பீங்க. விளங்கு தானே? அப்படி நாங்கள் பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல லோ எடுக்குதா, இங்கே அது கம்ப்ளீட் ஆகுதா, இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் புல் பேக். சரி தானே? இப்போ இந்த புல் பேக்கை மாக்கி இறங்கி வந்து இங்கே உடைக்குது தானே, இந்த உடைக்குது பாருங்கள், இது என்ன? அது இன்டியூஸ்மெண்ட். அதாவது தான் கிரியேட் பண்ணுற புல் பேக்கை மார்க்கெட் வந்து உடைக்கிறது தான் இன்டியூஸ்மெண்ட். ரைட், இன்டியூஸ்மெண்ட்டை பற்றி நான் விளக்கமாக இன்னும் ஒரு வீடியோ போடுவேன். அதால் நீங்கள் இன்டியூஸ்மெண்ட்டை வச்சு குழம்ப தேவையில்லை. இப்போதைக்கு ஒரு புல் பேக்கை நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்கன்னா சரி. இதுக்குள்ளே வர நிறைய இன்சைட் பார் வருது. அது அப்படி இன்சைட் பார்ன்னு சொல்லி சொன்னான். ஒரு ஹேண்டில் ஹையையும் பிரேக் பண்ணாமல் லோவையும் பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளே இருக்கிற அவ்வளோ ஹேண்டிலும் என்ன? இன்சைட் பார். ஆக இந்த இடத்துல லோ பிரேக் பண்ணப்பட்டது. அதுக்குள்ளே இருக்கிற மற்ற அவ்வளோவுமே என்ன? எல்லாம் இன்சைட் பார். அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளணும்? இவ்வளவு ஹேண்டிலும் இந்த இடத்துல இல்லை என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். இவ்வளவு ஹேண்டிலும் இந்த இடத்துல இல்லைன்னு எடுத்துக்கொள்ள வேணும். அப்போ இவ்வளவு ஹேண்டிலும் இந்த இடத்துல இல்லை என்று சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு வந்து இந்த ரேட் என்ன செஞ்சிருக்கி என்று நாங்கள் பார்ப்போம். அது இங்கே லோவை பிரேக் பண்ணிக்கி. அப்போ இதுதான் கான்செப்ட். ஒரு ஹேண்டில் தனக்கு பின்னிக்கிற ஹேண்டில்ற லோவை பிரேக் பண்ணினால் புல் பேக் கிரியேட் ஆகும். எந்த ஹேண்டில்ற லோ பிரேக் பண்ணி படித்தோ அதில் ஹை பிரேக் ஆகினால் அது கம்ப்ளீட் ஆகும். அது ரெண்டுக்கும் இடையே லோவஸ்ட் பாயிண்ட் புல் பேக். அப்போ இதுதான் புல் பேக். அப்போ இடைக்குள்ள நிறைய புல் பேக் இருக்கு. அதெல்லாம் இன்டர்னல் புல் பேக்.
அதை நீங்கள் பார்க்க இந்த வேலை எடுக்க இந்த வேலை சிம்பிளாக பாருங்கள். எங்கே ஒரு இடத்துல ஒரு ஹேண்டிலில் லோ பிரேக் ஆகுதுண்டு அது ஹையை மார்க் பண்ணுங்கள். அது ரெண்டுக்கு முடிய லோவஸ்ட் பாயிண்ட் ஃபுல் பேக். இது அப் ட்ரெண்டுக்கான ஃபுல் பேக் நாங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ டவுன் ட்ரெண்டுக்கான ஃபுல் பேக் பார்ப்போம். டவுன் ட்ரெண்டுக்கான ஃபுல் பேக் பார்க்க நேரம் நாங்கள் மார்க்கெட்டில் மேலிருந்து பார்த்து வர வேணும். செல் ஆகின இடத்துல தான் பார்த்து வர வேணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வரையும் போது உண்மையிலேயே எதிலிருந்து பார்க்கணுன்றது உங்களுக்கு கிளியராக ஆகும். சரி, இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து பார்ப்போம். எங்கே ஒரு இடத்துல ஹை உடையப்படுதுண்டு. அப்போ இந்த ஹேண்டில் ஹை இங்கே இறக்கி உடையப்படாது. என்னடா எனக்கு ஹையில் இறக்கி ரைட். அடுத்த ஹேண்டில் ஹை இங்கே இறக்கி அடுத்த ஹேண்டில் ஹை இந்த இடத்துல உடப்படுது. பாருங்க, இந்த பை கேண்டில் இதில் முடியுது. முடிஞ்ச அப்புறம் இதில் ஓப்பன் ஆகுது, மேலே போய் ஹை உடைக்குது. அப்போ எங்களுக்கு ஒரு ஹேண்டில் தனக்கு பின்னிக்கிற ஹேண்டில் ஹையை பிரேக் பண்ணால் டவுன் ட்ரெண்டுக்கான ஃபுல் பேக் கிரியேட் ஆகும். இப்படி கிரியேட் ஆகிற கண்ட உடனே நாங்கள் என்ன செய்யணும், எந்த ஹேண்டில் ஹை உடைக்கப்பட்டுச்சோ அதில் லோவை நீங்கள் மார்க் பண்ணணும். இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் ஒரு ஃபுல். பிறகு பாருங்க, இன்சைட் பார் வந்துடு பார்ப்போமா. ஹையையும் பிரேக் பண்ணலை, லோவையும் பிரேக் பண்ணலை. அப்போ இதெல்லாம் என்ன இன்சைட் பார். அதை நாங்கள் பார்க்கையும் தேவையில்லை, எடுக்கையும் தேவையில்லை. அப்படியே மெல்ல மெல்ல நீங்கள் பார்த்து வரத்தான் இருக்கி. இதில் எங்கே ஒரு இடத்துல ஹை பிரேக் ஆகுதுண்டு பாருங்கள். இது ரெண்டும் இன்சைட் பார். நான் ஹையையும் மார்க் பண்ணிட்டு வரேன். இது ஒரு ஹை உடைபடலை, இது ஒரு ஹை உடைபடலை. மற்ற ரெண்டு இன்சைட் வார் வந்துருக்கி. இன்சைட் வாருக்கு அப்புறம் வந்து செல் கண்டு லோவாக பிரேக் பண்ணிக்க எங்களுக்கு ஹை தான் விடப்பட வேணும். அப்போ இந்த செல் கண்டுற ஹை இந்த இடத்துல விடப்படுது. இது இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுதுன்னு. எந்த கண்டுற ஹையை உடைச்சோ அதில் லோ பிரேக் ஆகினால் அது கம்ப்ளீட் ஆகும். அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட் புல் பேக். இப்போ நாங்கள் இந்த புல் பேக் ஒரு வரைஞ்சிட்டு வருவோம். இதில் இன்டியூஸ்மெண்ட் கிடைக்குதான்னு சொல்லி. நீங்கள் இன்டியூஸ்மெண்ட்டை பற்றி குழம்ப தேவையில்லை, கிளியரான நாட்கள் மட்டும் சும்மா பாருங்கள். நான் இன்டியூஸ்மெண்ட் பற்றி பிறகு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். மார்க்கெட் இதிலிருந்து கீழே வருது, புல் பேக் கொடுக்குது. பிறகு கீழே வந்து இதில் ஒரு புல் பேக் கொடுத்து இங்கே வந்து இப்படி பைத்து. இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்குதா? இதில் ஒரு புல் பேக் க்ரியேட் பண்ணது, இதில் ஒரு புல் பேக் க்ரியேட் பண்ணது. லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண புல் பேக்கை மேலே போய் உடைச்சி. இந்த புல் பேக்கை மேலே போய் உடைச்சதா? இல்லை, லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணதை போய் உடைச்சி. அப்போ இதுதான் இன்டியூஸ்மெண்ட். அப்போ இது எங்களுக்கு மேஜர் லோவாக வரும். இந்த மேஜர் லோவாண்டா என்ன எப்படி என்றதுக்கான விளக்கங்கள் எல்லாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் புல் பேக்கை மட்டும் மார்க் பண்ண பழகுங்க. அடுத்தது நாங்கள் உண்மையிலே இன்டியூஸ்மெண்ட்டை எங்கேருந்து எப்படி வரைய வேணும், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி வரைகிற என்ற சம்மந்தப்பட்ட வீடியோவோட மீட் பண்ணுவோம். அதுக்கு முதல் இந்த புல் பேக்கை நீங்கள் சரியாக கிளியர் பண்ணி கொள்ளுங்கள்.